இங்க ஜெர்மனில சைக்கிள ரொம்ப பரவலாவே யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் சம்மர்லாம் வந்துட்டா எல்லாரும் சைக்கிள்லயே நெறைய கிலோமீட்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் கூட போவாங்க. என்னோட சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த ட்ரெய்லரோட இருக்கிறப்ப ஷாப்பிங்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரெய்லர்ல இருக்க அந்த லீவர எடுத்து சைக்கிள்ல மாட்டிட்டு இந்த ஆணி மாதிரி இருக்கத மாட்டுனா போதும். எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கு இந்த ஹூக் கூட குடுத்திருக்காங்க. ஜெர்மனில சைக்கிள பைக்குன்னு தான் சொல்லுவாங்க. இந்த பைக்க நான் காஃப்லேண்ட்ல தான் வாங்குனேன். ட்ரெய்லர வந்து Amazonல ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது ஒரு பைக். இந்த பேட்டரிய தனியா கழட்டி கொண்டு போய் சார்ஜ் பண்ணிக்கலாம். பைக் எடுத்துட்டு ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி பாப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னு பிக்கப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்கூல் வாசல்ல போய் நின்னு கரெக்டான டிபார்ட்மெண்டோட பெல் அடிச்சா மேல இருந்து பேசுவாங்க. அப்புறம் தான் உள்ள அலோ பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் முத கொண்டு வெளியாளுங்க யாருமே உள்ள ஈஸியா நுழைய முடியாது. இங்க ஜெர்மனில தனியா சைக்கிள் லேன் வச்சிருப்பாங்க. அதுல சைக்கிள்ஸ் மட்டும் தான் போகும். ரொம்ப கம்ஃபர்டபுளாவே ஓட்டலாம். டிராபிக் எதுவும் இருக்காது. நமக்கு தேவையான ஸ்பீட செட் பண்ணி ஓட்டிக்கலாம். என்னதான் சேஃபஸ்ட் சிட்டியா இருந்தாலும் சைக்கிள் திருட்டு போறது மட்டும் ரொம்ப காமன். அதனால இந்த மாதிரி சைக்கிள் லாக் போட்டு லாக் பண்ணிட்டு தான் கடைக்குள்ள போகணும். ஈஸியா 15 to 20 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும் இந்த ட்ரெய்லர். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க.